துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நீடித்து வந்த போர்ச்சூழல் தற்போது ஒரு தற்காலிக போர்நிறுத்த நிலையை எட்டியும் இருக்கிறது. இந்த அமைதிச் சூழல் ஒருபுறம் நிம்மதியை தந்தாலும் வட அமெரிக்காவில், குறிப்பாக கனடா மற்றும் அமெரிக்காவில் வாழும் மில்லியன் கணக்கான ஈரானிய வம்சாவளியினர் மத்தியில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஒரு பாரிய கருத்தியல் போர் வெடித்தும் இருக்கிறது. இவர்கள் தற்போது இருவேறு துருவங்களாக பிரிந்து நின்று தங்களது நிலைப்பாடுகளை முன்வைத்தும் வருகின்றனர். கனடாவில் டொரண்டோ நகரில் அண்மையில் இடம்பெற்ற ஒரு பாரிய பேரணியில் திரண்ட ஈரானியர்கள் ஈரானின் தற்போதைய மதகுருமார்களின் ஆட்சியை வீழ்த்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ராணுவ தலையீட்டை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று அதிரடியாக வலியுறுத்தியும் இருக்கின்றனர். ஈரானுக்குள் நடத்தப்படும் மக்கள் போராட்டங்கள் அரசாங்கத்தால் வன்முறை ரீதியாக ஒடுக்கப்படுவதால் அங்குள்ள மக்கள் மட்டும் அந்த ஆட்சியை அகற்ற முடியாது என்றும், வெளிநாட்டு ராணுவ அழுத்தம் மட்டுமே ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வித்திடும் என்று இவர்கள் நம்புகின்றனர். டொரண்டோவில் வசிக்கும் அலி தனேஷ்வர் போன்ற முக்கிய செயற்பாட்டாளர்கள் தங்களின் முதன்மையான எதிரி ஈரானிய அரசாங்கம் தான் என்றும், அந்த ஆட்சியை வேறறுக்க அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் உதவ வேண்டும் என்று பகிரங்கமான கோரிக்கை விடுத்தும் இருக்கின்றார். இருப்பினும் இந்த நிலைப்பாட்டுக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்தை அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள ஈரானிய சமூக தலைவர்கள் கொண்டும் இருக்கின்றனர். உலகின் மிகப்பெரிய ஈரானிய புலம்பெயர் சமூகம் வாழும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தற்போது போர் நிறுத்தம் ஒரு வரவேற்கத்தக்க மாற்றமாக பார்க்கப்பட்டு வருகின்றது. கலிபோர்னியா ஈரானிய ஜனநாயக சங்கத்தின் தலைவர் ஈரானின் மீது நடத்தப்படும் குண்டுவீச்சுகள் மற்றும் நேரடி போர் நடவடிக்கைகள் ஒருபோதும் ஜனநாயகத்தை கொண்டு வராது என்று வாதிட்டு வருகின்றார். மாறாக போர்ச்சூழல் என்பது ஈரானிய ஆட்சியாளர்கள் தங்களுக்கு எதிராக உள்நாட்டு குரல்களை தேச துரோகம் என்ற பெயரில் நசுக்குவதும், மக்களை அச்சுறுத்தி தங்கள் பிடியை வலுப்படுத்திக் கொள்ளவும் உதவும் என்று இவர்கள் எச்சரித்தும் இருக்கின்றனர். வெளியில் இருந்து திணிக்கப்படும் ஒரு மாற்றம் அல்லது இராணுவ தலையீடு என்பது ஈரானிய மக்களுக்கு பெரும் உயிரிழப்புகளையும் பாதிப்புகளையும் மட்டுமே மிஞ்சி செய்யும் என்பது இவர்களின் வாதமாக இருக்கிறது. அதற்கு பதிலாக ஈரானிய மக்களே உள்ளிருந்த ஒரு ஜனநாயக மாற்றத்தை கொண்டு வருவதே நிலையான மற்றும் குறைந்த பாதிப்புகளை கொண்ட வழியாக இருக்கும் என்று லாஸ் ஏஞ்சல்ஸ் ஈரானியர்கள் வலியுறுத்தியும் இருக்கின்றனர். உலகளாவியில் சுமார் 50 லட்சம் முதல் 1 கோடி வரையிலான ஈரானியர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்றனர். அவர்களில் பெரும்பகுதியினர் வட அமெரிக்காவிலே வசித்து வரும் நிலையில் அவர்களிடையே நிலவும் இந்த கடுமையான கருத்து வேறுபாடு என்பது ஈரான் எதிர்கொள்ளப் போகும் அரசியல் மாற்றங்கள் குறித்து அவர்களின் ஆழ்ந்த கவலையையும் குழப்பத்தையும் பிரதிபலிக்கின்றது. இராணுவ பலத்தின் மூலம் விடுதலை வேண்டுமா அல்லது மக்களின் எழுச்சியின் மூலம் மாற்றம் வேண்டுமா என்ற இந்த வாதமானது போர் நிறுத்த காலத்திலும் ஒரு தனியாத நெருப்பாக தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. அடுத்ததாக அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்ட தேக்க நிலை தற்போது ஈரானிய தலைமைத்துவத்துக்குள் பாரிய ராஜதந்திர நெருக்கடியை உருவாக்கியும் இருக்கின்றது. அந்த நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் மற்றும் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிஃபர் ஆகிய இரு முக்கிய தலைவர்களும் இணைந்து வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியை உடனடியாக பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டும் இருக்கின்றன. அமெரிக்காவுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைகளின் போது ஜனாதிபதியின் அதிகாரத்தை முற்றாக புறக்கணித்துவிட்டு இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் நேரடி வழிகாட்டுதலை அராக்சி பின்பற்றியதே இந்த மோதலுக்கு பிரதான காரணமாக கூறப்பட்டும் இருக்கின்றது. கடந்த 2 வாரங்களாக வெளியுறவு அமைச்சர் அராக்கி ஜனாதிபதி மற்றும் சபாநாயகர் ஆகியோரை சந்திப்பதையோ அல்லது அவர்களின் ஆலோசனையை பெறுவதையோ தவிர்த்து வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் ஒரு அரசாங்க அமைச்சராக செயற்படாமல் புரட்சிகர பாதுகாப்பு படையின் தளபதி அஹ்மத் வாக்தியின் உதவியாளராகவே அதிகம் செயற்பட்டு வருவதாக ஜனாதிபதி பெசஸ்கியன் கருதுகின்றார். குறிப்பாக ஜனாதிபதிக்கு தெரியாமல் பாதுகாப்பு படை தலைமையகத்தின் உத்தரவுகளை செயற்படுத்தியது ஜனாதிபதியின் நிர்வாக தார்மீகத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இதனால் கடும் விரக்தி அடைந்துள்ள பெசஸ்கியன்
அமைச்சர் தனது போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அவரை பதவியிலிருந்து நீக்குவதை தவிர வேறு வழியில்லை என தனது நெருங்கிய அரசியல் வட்டாரங்களிடையே எச்சரித்தும் இருக்கின்றார். ஈரானிய நிர்வாகத்துக்குள் நிலவும் இந்த அதிகார பிளவு திடீரென உருவானது அல்ல. கடந்த மார்ச் மாதத்தில் இருந்தே ஜனாதிபதி பெசஸ்கியனுக்கும் இராணுவ தளபதி வாகிக்கும் இடையே போரை முன்னெடுக்கும் விதம் மற்றும் நாட்டின் பொருளாதார சீரழிவு குறித்து கடும் கருத்து வேறுபாடுகள் நிலவி வருகின்றது. போரினால் மக்களின் வாழ்வாதாரம் சிதைந்துள்ள நிலையில் தற்காலிக போர் நிறுத்தத்தை ஒரு நிரந்தர ஒப்பந்தமாக மாற்ற ஜனாதிபதி விரும்புகின்றார். ஆனால் இராணுவ தலைமைத்துவமோ போர்க்கால சூழலை தக்க வைக்க விரும்புவது ராஜதந்திர முட்டுக்கட்டைக்கு வழிவகுத்தும் இருக்கின்றது. இந்த உள்நாட்டு பூசலானது சர்வதேச அளவிலும் ஈரானுக்கும் பின்னடைவை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. அண்மையில் இஸ்லாமாபாத் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஈரானிய தூதுக்குழுவுக்கு ஒரு இறுதி ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கான முழுமையான அதிகாரம் வழங்கப்படவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. ஜனாதிபதி ஒரு முடிவை எடுக்க முயலும் போது அதற்கு பின்னால் இருக்கும் இராணுவ கட்டமைப்பு முட்டுக்கட்டை போடுவதால் அமெரிக்க பிரதிநிதிகள் கடும் அதிருப்தி அடைந்து பேச்சுவார்த்தைகளை கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டும் இருக்கின்றனர். ஈரானிய தலைமைத்துவத்துக்குள் நிலவும் இந்த நிழல் யுத்தமானது அந்த நாட்டின் எதிர்கால வெளியுறவு கொள்கையை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் அமைதியையும் தீர்மானிக்கும் ஒரு இக்கட்டான காரணியாக மாறியும் வருகின்றது. அடுத்ததாக யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தன் மீது எழுந்துள்ள விமர்சனங்களை மறைத்து மக்கள் மத்தியில் தன்னை ஒரு புனிதராகவும் தியாகியாகவும் காட்டிக்கொள்வதாகவே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மீது திட்டமிட்ட அடிப்படையில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாக அந்த கட்சி பகிரங்கமாக சாடியும் இருக்கின்றது. யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட EPDPயின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் மற்றும் மானிப்பாய் பிரதேச அமைப்பாளர் வெலிச்சேர் ஆண்டன் ஜோன்சன் ஆகியோர் இந்த விடயங்களை தெரிவித்தும் இருக்கின்றனர். குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதனுடன் தற்போது நிலவி வரும் காணி தகராறில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் தனது கட்சிக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்பதை அவர்கள் மிகவும் தெளிவாக உறுதிப்படுத்தியும் இருக்கின்றனர். கடந்த 2023ஆம் ஆண்டு EPDP கட்சியின் செயலாளர் நாயகத்துடன் அர்ச்சுனா ராமநாதன் மேற்கொண்ட உரையாடலின் ஒரு பகுதியை அவர் தற்போது வெளியிட்டிருப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என அந்த கட்சி சுட்டிக்காட்டியும் இருக்கின்றது. அந்த காலகட்டத்திலே அர்ச்சுனாவின் முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்ட செயலாளர் நாயகம் பிரதேச அமைப்பாளர் ஊடாக அது குறித்து விரிவான விசாரணைகளை மேற்கொண்டும் இருந்தார். அந்த விசாரணையில் குறித்த காணி பிரச்சனையில் தொடர்புடைய நபர்கள் எமது கட்சியின் உறுப்பினர்கள் அல்ல என்பது உறுதி செய்யப்பட்டதோடு பாதிக்கப்பட்டிருப்பின் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அர்ச்சுனாவுக்கு அறிவுறுத்தப்பட்டும் இருக்கின்றது. இருப்பினும் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினரான பின்னர் தன் மீது வரும் விமர்சனங்களை திசை திருப்பவே இந்த பழைய பதிவுகளை அவர் தவறான முறையில் பயன்படுத்தி வருகின்றார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் நீண்டகால அரசியல் வரலாற்றில் தங்களை தியாகிகளாக்கிக் கொள்ள விரும்புவர்கள் கையில் எடுக்கும் ஒரு இலகுவான ஆயுதமாகவே இந்த கட்சிக்கு எதிரான விமர்சனங்கள் அமைந்தும் இருக்கின்றது. ஆனால் அர்ச்சுனா ராமநாதனின் தற்போதைய கருத்துக்களை ஒரு உண்மையை உலகுக்கு உறக்கச் சொல்லியும் இருக்கின்றது. அதாவது EPDP அதிகாரத்தில் இருந்த காலத்தில் கூட தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதில்லை என்பதும் கையில் இருந்த ஆயுதங்களை ஒருபோதும் அப்பாவிகளை மிரட்டுவதற்காக பயன்படுத்தியது இல்லை என்பதும் இவர்களது குற்றச்சாட்டுகளின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றது. அதிகார மட்டத்திலும் அரசியல் களத்திலும் தூய்மையாக செயற்பட்ட ஒரு பேரியக்கத்தின் மீது தமது பிழைகளை மறைக்க பழி சுமத்துவது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அந்த கட்சியின் பிரதிநிதிகள் இதன்போது வலியுறுத்தியும் இருக்கின்றனர். இந்த விடயங்களானது இவ்வாறு இருக்கலாம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.